விதிமுறைகள் வேண்டும். பொதுமக்களும், அரசியல் கட்சிகளும் அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை ஜனநாயக உரிமைகளை தவறாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது. முறையான அனுமதியோ, திட்டமிடுதலோ இல்லாமல் பொது இடங்களில் திடீர் போராட்டங்கள், சாலை மறியல்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், ஊர்வலங்கள் என்று இறங்கிவிடுவது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது. எத்தனை சட்டம், விதிமுறைகள் இருந்தாலும் சட்ட விதிமுறைகளை மதிக்காமல் அவரவர் விருப்பம் போல செயல்படுவது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. அரசியல் நிகழ்வுகளின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு வழங்கும் வகையில் கட்சிகளால் திரட்டப்படும் மக்கள் கூட்டத்துக்கு ஏற்ப ரூபாய் 1,00,000 முதல் ரூபாய் 20,00,000 வரை வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்டதை விட கூடுதலாக 50% பேர் பங்கேற்றால் வைப்புத் தொகை திரும்பித் தரப்படாது என்றும் உத்தேச விதிமுறை கூறுகிறது. சிறப்பு அழைப்பாளர் பேசும் இடத்திலிருந்து 500 அடி தொலைவுக்கு தடுப்புகளை அமைப்பாளரே அமைக்க வேண்டும். மேலும் இடத்தின் தன்மைக்கேற்ப காவல்துறையினர் கூடுதல் தடுப்புகளை பரிந்துரை செய்யலாம் என்பதை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை? நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரை நிகழ்த்த வேண்டும். வழியில் வேறு எங்கும் உரை நிகழ்த்தக்கூடாது. சாலையோர மக்கள் ஒரே இடத்தில் நிலையாக கூடியிருந்து வாகனம் சென்றவுடன் கலைந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும். சிறப்பு அழைப்பாளரின் வாகனத்தை பின்தொடர்ந்து மக்கள் செல்வதை தவிர்க்கும் வகையில் தன்னார்வலர்களை நியமித்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே அமலில் இருந்திருந்தால் கரூர் சம்பவம் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம்.